ஒரு நாள் ஒரு முயல் தற்கொலை செய்ய முடிவெடுத்துச்சான். அந்த முயல் தான் என்ன செய்யும் பாவம். ஒரு பக்கம் வேடன் விரட்டுறான், இன்னொரு பக்கம் நாய், மறுபக்கம் புலி. எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் தான். சரி, இனிமேல் நம்ம வாழ தகுதியிட்ட விலங்கு அப்படின்னு முடிவெடுத்து முயல் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சுதான் எப்படி நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இறுதியா ஒரு முடிவு எடுத்துச்சு. குளத்துல குதிச்சு நம்ம தற்கொலை செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு ஒரு குளத்துக்கு பக்கமா போயிட்டு இருந்துச்சான். அந்த குளத்தை சுத்தி இருந்த தவளைகள் எல்லாமே முயலை பார்த்ததும் தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சு. உடனே அந்த முயல் நம்மளை பார்த்து பயப்படுற மிருகங்கள் இருக்கான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுச்சான். நம்மளையும் பார்த்து பயப்படுற மிருகங்கள் இந்த உலகத்துல இருக்கா அப்படிங்கிறதுல ஒரு வகையில் சந்தோஷமும் ஒரு வகையில் பயமும் இருந்துச்சான். அப்பத்துல இருந்து தனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துட்டு மறுபடியும் வாழ ஆரம்பிச்சிருச்சான். இனிமேல் நம்ம தற்கொலை செய்யக்கூடாது, வலிமையான மனதோடு வாழணும் அப்படின்னு ஒரு மனநிலையை உருவாக்கிட்டு மறுபடியும் வாழ ஆரம்பிச்சிருச்சான். நம்ம ஏன் நம்ம உயிரை எடுத்துக்கணும் அப்படின்னு மனதில் ஒரு தைரியத்தை கொண்டு வந்துட்டு மறுபடியும் முயலோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருச்சான். எப்பவுமே நம்ம தன்னம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போயிட்டே இருக்கணும். எதற்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் பயந்து நம்ம வாழ்க்கையை தொலைத்தோம்னா இருக்கிற ஒரு வாழ்க்கையும் நமக்கு போயிடும். எப்பவுமே தன்னம்பிக்கை